தீபா வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள். ஆனால் இதுவரைக்கும் அவங்க அரசியலுக்குள்ளே வந்ததே கிடையாது. ஜெயலலிதா அவங்களோட எந்த ஃபங்க்ஷன்லேயும் அவங்கள பெருசாக சமீப காலங்களில் பார்த்த மாதிரி தெரியலை. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூட ஜெயலலிதா அவங்க போகல. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்கு வாரிசு அவங்க சொத்துக்கு வாரிசு. அதாவது ஜெயலலிதா அவர்கள் சம்பாதித்த எத்தனை கோடி ரூபாய் சொத்தாக இருந்தாலும் தீபாவுடைய சகோதரரும் வாரிசு. ஆனால் கட்சி என்பது ஜெயலலிதாவினுடைய சொத்து இல்லை. அதிமுக என்பது ஜெயலலிதாவுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அது வந்து எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம யாராவது ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் தமிழ்நாடே எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி நினச்சிக்கிறது. அது மாதிரி ஒரு கட்சி தலைமையில் இருந்தால் கட்சியே என்னோடது, எனக்கு சொந்தம் கிடையாது. உலகத்தில் யாருக்குமே எதுவுமே சொந்தம் கிடையாது. அதான் அடிப்படையான நிரந்தரம் எவ்வளோ கூகுள் போட்டாலும் உலகத்தில் நிரந்தரமானதே எதுவும் கிடையாது. நிரந்தரம் இல்லாதது தான் உலகத்திலேயே நிரந்தரம். அதை இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சிக்காதவங்க இன்னும் அதை கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தான் நான் சொல்லுவேன். தீபா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் வந்து தீபா அவர்களை கூப்பிட்டது நல்ல ஒரு மரியாதையான பண்புள்ள செயல். அவங்களுக்கு அதிமுக உடையக்கூடாது, அதிமுகவில் நாம் சேர்ந்து மக்களுக்கு நம்ம அத்தை மாதிரியே சிறப்பான பணியை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே நோக்கமாக இந்த தீபா அவர்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால், அவங்க வந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து அந்த கட்சியில் ஏதாவது ஒரு பதவியை வாங்கி கொண்டு திருப்பியும் நான் தான் தலைவர் ஆகிறேன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதை விட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. மதுசூதனனை சைக்கிள் ரிக்ஷாவில் வர காலத்துலேருந்து எனக்கு அவருக்கு தெரியும். என்னோட பெரியவர் மதுசூதனன், அதை ஒத்துக்கணும். நான் வந்துட்டேங்கிறதுனால எல்லோரும் எனக்கு கீழேனுங்கிறது வர முடியாது. கட்சி மனோபாவம் என்பது வேறு. இன்றைக்கி தீபாவை ஜெயலலிதாவினுடைய ஒரு அண்ணனுடைய மகளாக பார்க்குறாங்க. நாளைக்கு கட்சிக்குள்ளே வந்துட்டால் அவர் என்ன பதவியோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு கட்சிக்குள்ளே எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட முடியாது. ஒரு 10 பதவி இருக்குன்னா 1000 பேர் கேட்பாங்க, 10 பேருக்கு தான் கொடுக்க முடியும். பாக்கி 990 பேர் ஏமாற்றத்தை தான் அடைவாங்க, திட்டத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் தாண்டின ஒரு மனோபாவம் வரணும். அதை கொஞ்ச நாள் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணி அதன் பிறகு அவங்க வரலாம். அதுக்குள்ளே அடுத்த எலெக்ஷன் வந்தால் ஒரு எம்எல்ஏக்கு நிற்கலாம். திரு ஓபிஎஸ் அவர்கள் தீபாவை கூப்பிட்ருக்காங்க. தீபா அந்த கன்சிடர் பண்ணி அதில் சேர்ந்தால் ஸ்ட்ரென்த் ஆகும். அதான் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்குள்ளே யார் பலம்னு நிரூபிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். 3 பேராக இருந்தால் கூட அது ஏறுமாறாக கூட போக வாய்ப்பு உண்டு. இதுதான் வெளியிலேருந்து பார்க்குற என்னுடைய கணிப்பு.